சரி பாருங்க. சாதிய சமுதாயத்தின் சாபக்கேடுகளாக இருக்கக்கூடிய சாதிய அவலங்களை நாளுக்கு நாள் பேசிட்டு தான் இருக்கும். ஆனா பேசப்படாத மறுக்கப்பட்ட வாழ்க்கையினர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அருந்ததியர்களின் வாழ்க்கை. பேரழிவுகளை பத்தி பேசியிருப்போம். பேரிழிவுகளை பத்தி பேசியிருப்போமா? அருந்ததியர்களின் வாழ்க்கை. இவ்வாறாக பேசப்படாத மறுக்கப்பட்ட வாழ்க்கையினர்ன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்டதின் காரணம் என்ன? மிகவும் ஒடுக்கப்பட்டதின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலர் வந்துட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க, இவங்கெல்லாம் வந்து வந்தேரிகள் அப்படின்ட்டு. வந்தேரிகளாக இருந்தாலும் மனிதர்களாக பார்க்க வேண்டும்ங்கிற பார்வை நமக்கு இன்னும் தெரியல. சரி, ஒருவேளை இவர்கள் வந்தேரிகளாக இருந்தாலும் இவர்கள் எதனால வந்து வந்தேரிகள்னு சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் வரும்போதுதான் வந்துட்டு இந்தியாவுல வந்து வந்தேறினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர்கள் அதாவது விஜயநகர சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்னதாகவே இருந்த சோழ சாம்ராஜ்யத்திலே, சோழர் காலத்திலே வந்துட்டு இவங்க இருந்ததற்கான அத்தாட்சிகள் ஏராளம். செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் இவங்க இருந்ததற்கான வாழ்க்கை குறிப்புகளை சொல்லுது. மேலும் இவங்களுக்கு வந்து நிலபுலன்கள் இருந்ததையும் வந்துட்டு எடுத்துரைக்குது நமக்கு. ஸோ இப்படியாக பார்க்க வேண்டிய ஆதி தமிழர்களை வந்தேரிகள் என்ன சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அதுக்கு வரலாறு தான் பதில் சொல்லணும். ஸோ இது ஒரு புறம் இருக்க, இவர்களுடைய வாழ்க்கை, அதாவது இவர்களுடைய வாழ்க்கைன்னு சொன்னாலே அவர்களுடைய தொழில்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஸோ இவர்கள் அருந்ததியர்கள் என்று சொல்லக்கூடிய சக்கிலியர்கள், இவர்கள்லாம் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில், தெலுங்கானால, ஆந்திர பிரதேசத்தில் இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இருப்பார்கள். இவங்கெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த மாநிலங்களில் மட்டும்தான் இவர்கள் வேலை செய்வார்களா? இல்லை, இவங்களே வந்துட்டு வேற மாநிலங்களிலும் போய் வேலை செய்வார்கள். இப்படி போய் வேலை செய்யறப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டைம்ல இவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு தான். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையோட முடிவும் இறப்பு தான். ஆனா இவங்களுடைய தொழிலோட முடிவே வந்து இறப்பு தான். இவங்களுடைய தொழில் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அவர்களின் இறப்பின் வாயிலுக்கு கொண்டு செல்லும். அப்படி அவ்வாறாக இறப்பின் வாயிலுக்கு கொண்டு செல்லும் போது, அதாவது வேற மாநிலங்களில் இவர்கள் இறக்கும் பொழுது இவர்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படுவார்கள்னா, இவர்கள் பேர் சொல்ல மாட்டாங்க. இவங்க இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க இந்த மாநிலத்தவர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க எந்த ஜாதியினர் மட்டும் சொல்றதுக்கு டக்குன்னு எல்லாருக்குமே வாயிரும். அப்படிப்பட்ட அவல நிலையில் வாழக்கூடிய மக்கள் தான் இவர்கள். ஸோ இவர்கள் இவங்களுடைய தொழிலை பத்தி தான் நம்ம பேசுறோம். இவங்களுக்கு என்ன மாதிரி தொழிலெல்லாம் கொடுப்பாங்க? இப்போ சக்கிலியர் என்று சொன்னாலே இவங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் தருவாங்கன்னா, மலம் அள்ளுதல், செப்டிக் டேங்க் கிளீன் பண்றது, இதுக்கு குப்பைகளை அள்ளுறது, இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் அதாவது தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் நம்ம சமுதாயத்தில் கிடைக்குதுன்னா கிடைக்காது. இவங்களுக்கு வேலையை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஒரு சில தரப்பினர் வந்து இதை சொல்றாங்க. இவங்களுக்கு அதாவது இப்போ வேலை தேர்ந்தெடுக்கணும்னா இன்டர்வியூ நடக்கும் இல்லையா? ஸோ இவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஒரு சாக்கடை ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா, சாக்கடை தண்ணிக்குள்ள மூச்சை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் இந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இப்படியாக அவமதிக்கப்படக்கூடிய ஒரு வேலையை இவங்க எதுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேற வேலை தரமாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் வேற வேலை தரமாட்டாங்க. சக்கிலியர்னு சொன்னோடனே உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சக்கிலியர்னு சொன்னோடனே அப்ப இந்த வேலை இருக்கு, அதை பண்றியா? அதாவது பாத்ரூம் கழுவுற வேலை இருக்கு, குப்பை அள்ளுற வேலை இருக்கு, மலம் அள்ளுற வேலை இருக்கு, பண்றியா? இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு வேற வேலை தரமாட்டாங்க. இல்லைன்னா வேற வேலைகள் இவங்களுக்கு பண்ண தெரியாது. இப்ப வேற வேலைகள் பண்ண தெரியாதுன்னா அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அறியாமை. எதுக்கு படிப்பறிவு கிடையாதுன்னா, இவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுடைய அம்மா அப்பா அதாவது குலத்தொழிலாக தானே பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து தூய்மை பணியாளர்களாக இருப்பாங்க. அங்கே கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்குவார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள். இவங்க கேட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஈஸியாக எடுத்து தரமாட்டாங்க. இவங்களுடைய அவலங்களை வெளியே சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசலாம்னா அரசாங்கம் இதுக்கு அலட்சியப்படுத்தும். அதாவது எல்லா சமுதாயத்தினரும் எல்லா ஜாதியினரும் வந்துட்டு அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வராங்கல்ல, எல்லா சமுதாயத்தினரும் வந்து துப்புரவு பணியாளர்கள் ஆகலாம்னு சொல்லி சட்டம் கொண்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அருவருப்பு தக்க ஒரு வேலை. அர்ச்சகர் வந்துட்டு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான வேலையை பார்க்கப்படுது. இந்த தொழில் வந்துட்டு இதாக பார்க்கப்படுது. இவங்க பார்க்கணும்னா சக்கிலியர்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இவர்களுக்கான சட்டங்கள் நிறைவேற்றாமல் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு, சமுதாயத்தில் நிறைய சட்டங்கள் இருக்கு, இவங்களுக்கு நிறைய நிவாரணங்கள் தராங்க, இவங்களுக்கு உதவித்தொகைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தெரியுமான்னு கேட்டு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது வேலை பார்ப்பாங்க, இல்ல உங்க வீட்டுக்கே வந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அரசாங்கம் தருதே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியாது.
இவங்களுடைய உச்சக்கட்ட அவல நிலை என்னன்னா, இவர்களுடைய தொழிலை பார்ப்பதற்கு இவர்களுக்கு எந்த விதமான சேஃப்டி பொருட்களும் கிடையாது. இவங்க வந்துட்டு மலத்தை அழணும்னா கையாலே அழணும். உலகத்திலே வந்துட்டு மலத்தை வந்து கையால் அல்றது இந்தியாவில தான் நடக்கும். இந்தியாவிலே வந்துட்டு இதுல டாப் மோஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து முதலிடம். அதாவது மலக்குழி மரணங்கள்ல முதலிடம் வந்துட்டு தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பேர் வாங்குற அளவுக்கு பெருமை. செஸ் காம்படிஷன்ல இவங்க ஜெயிச்சாங்க, கிரிக்கெட்ல இவங்க ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம தமிழ்நாட்டு வீரர் வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்படி ஒரு அவலத்திலேயே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லலாம். இவங்க எதுக்காக சமுதாயத்தில் இவ்வாறாக பார்க்கப்படுகிறார்கள்? இவர்களுக்கு குடியுரிமையே வந்துட்டு ரொம்ப ஒரு அலட்சியப்பட்ட குடியுரிமை தான். அதாவது இவங்களுக்கு வந்துட்டு இப்ப ஈவன் கவர்மெண்டே இந்த இவங்க தங்குறதுக்கான இடம் தந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊரோட ஒதுக்குப்புறத்துல தான் இருக்கும். ஊருக்கு நடுவில் இதுவரையும் கொடுத்ததே கிடையாது. ஏன் தரலன்னா அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லாது. ஆனா நாங்க தந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த குப்பையெல்லாம் நம்ம ஊருக்குள்ள வந்து அல்றதுக்குலாம் இவங்க இருப்பாங்க. ஆனா இவங்க இடத்துல இருக்க குப்பை அல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற இடத்துல வந்துட்டு பிணங்கள் இறந்து கிடந்த, அதாவது இறந்து போன பிணங்களை வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு இவங்க வரணும். ஆனா இவங்க இறந்துட்டாங்கன்னா தொடர்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா உயிரோட இருக்கும் போதே அவங்கள தொட்டு பேச மாட்டாங்க. ஒரு டீ கடைக்கு போனாங்கன்னா இவங்க தனியா தான் நின்று டீ கொடுப்பாங்க. இது போல பிரச்சனைக்கு காரணம் என்ன? இவங்க வந்து ஒரு தொட்டு பேசாது, இவங்களும் ஒரு அவமான சின்னமாக பார்க்கப்படுதுன்னா அரசாங்கத்தின் அலட்சியத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எவ்வளவோ இது வந்துருச்சு, ஆனா ஸ்டில் இவங்களுக்கான ஒரு ஒரு கையுறை பொருட்கள் கூட அவங்களுக்கு இன்னும் தரல. நீங்க உங்க தெருவிலே பார்க்கலாம், கையில தான் வந்து குப்பை அள்ளிட்டு போவாங்க இந்த நகராட்சி பணியாளர்கள் எல்லாருமே. இன்னும் மேலும் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு உச்சகட்டமாகிறது எப்பன்னா, இவங்களுடைய தொழிலை வந்து டெண்டருக்கு கொடுக்கறது, ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுக்கறது. அப்போ ஒப்பந்தக்கார தொழிலாளர்களாக இவங்க போகும்போது கரெக்டா சம்பளம் வருதானா? கிடையாது. கரெக்டா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீம்ஸ் எல்லாம் போதானா? கிடையாது. கரெக்டா வேலை தராங்கன்னா? கிடையாது. ஸோ இவங்க ஏன் இந்த வேலையை விட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலை தெரியாது, வேலை தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும், இவங்களுக்கு வேற ஏதாவது சுய தொழில் ஏதாவது செஞ்சு பார்க்கலான்னா, இவர்களுக்கு எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு கதவு தான் திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு கதவு தான், நீ சக்கலையா பறந்துட்டா உனக்கு இந்த ஒரு கதவு தான் உனக்கு நான் திறந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற பார்வை தான் இந்த சமுதாயத்தில் இன்றளவும் இருக்கிறது. 2018 நகராட்சி நிர்வாகத்துறை சொல்லுச்சு, இந்த மாதிரி மழைக்குழியில வந்துட்டு மனிதர்களை வந்து இறக்கினால் உங்க மேல சட்டம் பாயும்னு சொல்லுச்சு. ஆனா இது வரைக்கும் சட்டம் பாஞ்சிச்சானா கிடையவே கிடையாது. எங்க சட்டம் பாஞ்சிருக்கு? மழைக்குழி மரணங்கள் பேசியிருக்கோம், கழிவுநீர் தொட்டியில இறந்து போனவங்களை பத்தி பேசியிருக்கோம், விஷவாய்ச்சு தாக்கி இறந்து போனவங்களை பேசியிருக்கோம். ஆனா இதனால வேலைக்கு உட்படுத்தியவர்களை அரசு செஞ்சோம், இந்த மாதிரி கைது செஞ்சோம்னு சொல்லி என்னைக்காவது நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போமா? படிக்கல. ஏன்னா சட்டங்கள் கொண்டு வருது, திருத்தங்கள் கொண்டு வராங்க, மசோதா நிறைவேற்றுறாங்க. ஆனா அதை அமல்படுத்தினார்களா, நடவடிக்கை எடுத்தார்களானா? கிடையாது. அலட்சியம். அதாவது நாங்க சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம், நாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனா அது நடக்கலாங்கிறது அது உங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இவங்க முக்கியமா இவங்களை பத்தி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய சராசரி வாழ்க்கையை பத்தி என்னைக்காவது நம்ம யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா? அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து இவங்க இரவு தூங்குற வரைக்கும் இந்த நாத்தத்துக்குள்ளே இருக்கணும். இவங்களால ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாது. இவங்க கையால இவங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நோய் வருமோன்னு அந்த குழந்தைகளுக்கும் பயம், அட் த சேம் டைம் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த வேலை செய்யறவர்களுக்கும் பயம். இவங்களை யாரும் வந்துட்டு கை போட்டு பேச மாட்டாங்க. இவங்க இந்த தொழிலில் ஈடுபட்டவங்க, அதாவது இந்த தொழிலில் ஈடுபட்டவங்க இவங்க என் சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாரும் சொல்லிக்கிட மாட்டாங்க. ஸோ சராசரியா ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சராசரி மரியாதை கூட அவங்களுக்கு கிடைக்காது. இந்த தொழில தான் நாங்கள் இருக்கிறோன்னு வெளியே சொல்லவும் முடியாது. ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைங்க படிக்கவும் போக மாட்டாங்க. சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாவது ஈஸியாக கிடைக்கும்னா அதுவும் கிடைக்காது, அதுவும் மறுக்கப்படும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை. இந்த தொழில் செஞ்சனால இதை சாதிச்சேன், இந்த தொழில் செஞ்சனால இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிற நிலை மாறி, இந்த தொழில் செஞ்சனால எனக்கு இந்த நோய் வந்துச்சு, எனக்கு இந்த தொழில் செஞ்சனால என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, எனக்கு இறப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற நிலைக்கு தள்ளப்பட்டது தான் அருந்ததியர்களின் வாழ்க்கை. நீங்க என்னைக்காவது ரோட்டோரமா பார்த்துருக்கீங்களா? ரோட்டோரமா அந்த படுத்து கிடப்பாங்க. இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா அருந்ததியர்கள். அதாவது இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்து படுத்து கிடப்பாங்கன்னா, இந்த தொழிலை, இந்த தூய்மை பணியாளர் தொழில் செய்யற மூலமா இவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும். இப்போ வீட்டில் பார்த்துக்க முடியாது, வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் பார்க்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த சூழ்நிலை கிடையாது, அதனால வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்களுடைய கடைசி காலகட்டம் ஒருவேளை நோய் வராமல் ஒருவேளை தப்பிச்சுட்டா இவ்வாறாக இழிவாகத்தான் பார்க்கப்படுவார்கள், இழிவு நிலைக்குத்தான் வந்து தள்ளப்படுவார்கள். இதுலேயும் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான். இது மற்ற இப்போ ஆண்களுக்கு கூட அருந்ததிய பெண்கள்
முக்கியமா சொல்ல பார்க்கனா, அருந்ததியர்கள்ல பெண்கள் தான் வந்து இந்த 99% பெண்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். பெண் அடிமைத்தனம் இங்கேயும் நடந்தேறிக் கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து இன்னும் பெரிதளவில் பாதிக்கப்படுவார்கள். சுவாச பிரச்சனை வரும், ஆஸ்துமா நோய் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தாண்டி, இவங்களுக்கு என்ன மாரி நோய்கள்லாம் இது கர்ப்பவாய்கள் சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ கர்ப்ப தடை கூட இவங்களுக்கு ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு பெண்கள் வந்து இந்த இதுல பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இவங்க இதுக்கெல்லாம் வந்து நீதி இதுக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. சின்ன அலட்சியம். அதை வந்து அதை நிப்பாட்டிட்டா போதும். அரசாங்கத்தின் சின்ன அலட்சியம் தான். இவங்களுடைய வாழ்க்கை வந்து இவங்களுடைய தொழில் வந்து இயந்திரமயமாக்கப்படணும். வேற இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. சட்டங்கள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும். அதை தவிர சின்ன அலட்சியங்கள் தான். ஆனா சின்ன அலட்சியங்கள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே வந்து பாதிக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஆனா அறியாமையின் வாசல்லே தான் இன்னும் அந்த மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதை வந்து நீங்க வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணா அது எடுக்கணும். அதை எடுக்கலன்னா அதுக்கு ஒரு இது போடுங்க. ஒரு அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். தண்டனை இருக்கு. ஆனா யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டும் அரசாங்கம். இவங்கள் மேல அரசாங்கத்தின் பார்வை விழ வேண்டும். இவங்க சராசரி வாழ்க்கை வாழ்றாங்களான்னு ஒரு சிறிது அவங்களுக்கான ஒரு காலத்தை ஒதுக்கி அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். இதை தவிர வேற எந்த வழிமுறையும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.